கடந்த வாரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். சிறையிருப்புகளை திருப்புவேன் என்று சொன்னார். அந்த சிறையிருப்பை திருப்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தம்முடைய வல்லமையை அனுப்பி தம்முடைய மக்களை விடுவிக்க விரும்புகிறார். அதே சமயத்தில் அடுத்தடுத்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, தேவன் சிறையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த ஆண்டவர் என்ன செய்தாருங்க? அவங்களை பெரும் செல்வத்தோடு பரலான ஐஸ்வர்யத்தோடு அவங்க வந்தாங்க. திரும்ப பாருங்கள், காலப்போக்கில் அவங்க எந்த எகிப்திலேருந்து வெளியே அடிமைத்தனத்துலேருந்து வந்தாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடிமைத்தனம் அவங்களுக்குள்ளே திரும்ப வேறு ரூபத்தில் வர்றதுக்கு இடம் உண்டாச்சு. கடைசியில் பாருங்கள், மிகுந்த ஞானி என்று கருதப்பட்ட ஆஸ்வதிக்கப்பட்ட சாலமோன் கூட அவன் நினச்ச எகிப்தின் காரியங்களை உள்ளே எருசலேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அப்போ என்ன செய்யுதுன்னா, நவீனமாக கொஞ்சம் பவுடர் பூசி என்ன செய்யுதுங்க, அந்த எகிப்தின் சாபம் மறுபடியும் அடிமைத்தனம் உள்ளே வருது, வேறு மேக்கப் பண்ணி வருது. விசுவாசிகள் இதை கவனித்து கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது. ஏசாயா 61:3, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வெளிப்பாடு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட ஒரு நல்ல வெளிப்பாடு. இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக பிரதானமான நோக்கம் இவைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்துறதுக்காக, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பதற்காக, ஆமேன் சொல்லுங்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினார். அனுப்பப்பட்டவர் இங்கே பூமியில் வந்து ஆண்டு சோத்திரம் 3.5 ஆண்டுகள் பயணித்து ஊழியம் செய்து பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றிவிட்டு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் இன்றும் நம்மோடு இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அப்போ நமக்குள்ளே இருக்கிறாருன்னு யோவான் 1:14 சொல்கிறது. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ண. இப்போ எத்தனை பேர் என்னோட கர்த்தர் இருக்காருன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் கையை உயர்த்தி அதை ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் அந்த ஆண்டவர் செய்த அந்த உன்னதமான பணியை நாம் தொடரணும். கவனிக்கிறீங்களா? நாம் தொடரணும். அவர் விட்டு சென்ற அந்த உன்னதமான பணியை துயரப்பட்டவர்களை சீர்படுத்தணும். அந்த துயரப்பட்டவர்களை சீர்படுத்துறதோடு விட்டு விடாமல் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக எதை கொண்டு வரணுங்க? சிங்காரத்தை கொண்டு வரணும். அவர்கள் துயரத்தின் நாட்களே வாழ்கிற அவர்கள் சாம்பலிலே விழுந்து கிடக்கிறதை போல அவருடைய வாழ்க்கை சாம்பலுக்கு ஒப்பா இருந்தாலும் அவர்களை தேவ பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்கு சிங்காரம் வருவதற்காக அவர்களை வழிநடத்த வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி பல காரியங்கள் உண்டு. ஆண்டு சோத்திரம், நம்ம வாழ்க்கையிலும் எல்லாத்துக்கும் பதிலுக்கு பதில் சொல்கிறவங்க செய்கிறவங்களாக தான் நம்ம இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை செஞ்சாலும் யார் என்ன செஞ்சாலும் பதிலுக்கு பதில் செய்யத்தான் என் மனசு விரும்புது. ஆமேன்னு சொல்லுங்க. யாராவது எதாவது செஞ்சால் திருப்பி செய்கிறீங்களா இல்லையா? 1000 ரூபா கொடுத்த கஷ்டத்துக்கு நாம் திருப்பி கொடுக்குறோமா இல்லையா? ஏதாவது விசேஷமாக செஞ்ச பிரியாணி வந்தால் திருப்பி கொடுக்குறீங்களா இல்லையா? நம்ம பிறந்த நாளுக்கு ஏதாவது வந்து செஞ்சாங்கன்னா அவங்க பிறந்த நாளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? திருப்பி சொல்லுங்கள், செய்கிறோமா இல்லைங்களா? வாழ்க்கையில் திருப்பி கொடுப்பதற்கு நம்ம மனசு இருக்குது. சில பேர் இருக்காங்க, அதை விடுங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டு சோத்திரம் உண்டாகட்டும். ஒரு திருமண நிகழ்வில் ஒருத்தர் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சுட்டு கடைசியாக ஜெபிக்க அழைச்சிருந்தாங்க. அங்கே போகும்போது அவருடைய மனைவி அங்கே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணை பெற்ற தாய் என்ன பிரச்சனைனா,
அவளோடு கூட பிறந்த சில உறவு முறைகள், அதாவது இந்த பொண்ணுக்கு தாய் மாமா முறை உள்ளவர்கள், 2வது 3வது தாய் மாமா உள்ளவங்க, நான் அவங்களுக்கு போய் அவ்வளோ செய்துட்டு வந்தேன், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து நிற்கலைன்னு சொல்லி அங்கே ஒரே பிரச்சனை, ஃபோனை போட்டு சண்டை போட்டுருக்குறாங்க. பதிலுக்கு பதில் செய்யலைன்னா என்ன செய்வாங்க? ஒரு எதிர்பார்ப்பு இருந்தும் ஏமாற்றம் வரும்போது கோபம் வரும், மனஸ்தாபம் வரும், கொஞ்சம் பழி வாங்குற எண்ணம் வந்தாலும் வரும், கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு மனசு விரும்பும். இதுதான் இந்த உலகத்தினுடைய நீதியாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. நான் 2-3 வசனத்தை வாசிக்கிறேன், எங்கூட சீக்கிரமாக வாங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக, இந்த நாளில் என்னை நிந்தித்தார்களே அந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார், எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்று அறிக்கை பண்ணினான். அல்லேலூயா. யாராவது நமக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நிந்தனையை கொண்டு வந்தா, வருத்தத்தை கொண்டு வந்தா, அல்லது மனக்கசப்பை கொண்டு வந்தா, காரணமே இல்லாமல் உங்களை நிந்தித்தா, உங்களை குறித்து குறை சொன்னா, உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சா, நாம் என்ன செய்வோம்? சமயம் கிடைச்சா நாமும் செய்ய வாய்ப்பு இருந்தால் செய்வோம். இதுதான் மனித குணம். பதிலுக்கு பதிலாக, செய்ததுக்கு தக்கதாக, அவங்க நடந்ததுக்கு தக்கதாக இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய மனிதனாகிய தேவ மனுஷன் சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்மளை நிந்திக்காத மக்கள் இல்லை, நம்மளை குறை சொல்லாத மக்கள் இல்லை. ஏதாவது சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள், ஏதாவது தூற்றி கொண்டு தான் இருப்பார்கள், ஏதாவது நமக்கு விரோதமாக நம்முடைய அந்த காரியங்களுக்கு விதிவிலக்காக ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த தேவ மனிதனை போல திருப்பி, ஆண்டவரே நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரிகட்டுவீராக, எனக்கு அவங்க செஞ்ச நிந்தைய எனக்கு நன்மையா மாத்துங்கன்னு அவன் அறிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, வேகமா வாங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்களை நிந்திப்பாங்க. யார் நிமித்தம்? கர்த்தருடைய நாமத்தினால, நீ தேவ பிள்ளையா இருப்பதினால, நீ தேவனை ஆராதிப்பதினால, சில காரியங்களை நீங்கள் ஒழுங்காக இருப்பதினால, சில காரியங்களை நீங்கள் நேர்மையாக இருப்பதினால, சில காரியங்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் சற்று தங்கள் வாழ்க்கையை செதுக்கி கொண்டு தேவனுக்கு ஏற்ற பக்தியோடு இருப்பதினால இவைகளினால பல நிந்தனைகள் வரும். ஒரு அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு முறை சந்தித்தேன். அவர் ஏறக்குறைய 20 காவல் நிலையத்திற்கு அவர் தான் உயர் அதிகாரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் என்று சொல்லுவார்கள், ஏசின்னு சொல்லுவாங்க. அவரோடு கூட அவருடைய வீட்டிலே ஒரு சில மணி நேரங்கள் செலவிட நேரம் கொடுத்த போது, ஏசன் எப்படி போயிட்டு இருக்குது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஒர்க் அப்படின்னு கேட்டால், லஞ்சம் வாங்கலைன்னா கேவலமாக பார்க்குறாங்கிறான். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? லஞ்சம் வாங்காததுனால மதிக்க மாட்டேங்கிறாங்களா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சிலர். இதனால் நான் நேர்மையாக இருக்கிறது பெரிய சவாலாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ணுவார். அவர் ஒரு முறை இங்கேயும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால பெரிய டிஸ்டன்ஸ், ஆனாலும் அந்த லீவ் இல்லை அவருக்கு. அந்த கேப்பில் அப்படியே போய் 2 மணி நேரத்தில் சர்வீஸ் போயிட்டு குடித்தா அந்த செய்தி நல்லா சூப்பராக எடுப்பார். ஒரு நாளிலே சொல்ல மாட்டீங்க, நேர்மையாய் வாழ்வதனால் நிந்தை வருகிறது. பல நிந்தைகள் என்மேல் சொல்லுவார்கள். நான் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நல்ல, பல அவமானங்களை நான் சந்தித்தேன். பிரியமானவர்களே, இப்படி பல காரியங்களை நாம் கவனிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல பொய்யாய் நிந்தைகளை அவர்கள் சொல்லுவார்களானால் நீ பாக்கியவானா இருக்கிறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும்? உங்களை யாராவது நீங்கள் சரியாக வேலை செய்யலை, நீங்கள் செய்கிறது சரியில்லை, நீங்கள் சரியாக செய்திருந்து உங்களுக்கான கிரெடிட் கொடுக்காம உங்களை குறை சொன்னால் எப்படி இருக்கும்?
இல்லைங்க, அவங்க அப்படியே தான் வேலையை செய்கிறதில்ல. வீட்டில் வாடகைக்கு இருக்கிறப்போ நம்மோடு கூட குடிக்கிற மற்றவங்க ஹவுஸ் ஓனர்ட்டு போய் இல்லாத பொல்லாத சொல்லும்போது, உங்கள் உறவினர்கள் உங்களை பற்றி உங்கள் உறவினர்கள் மத்தியில் ஏதாவது தவறாக சொல்லும்போது அப்படியே உள்ளம் உடைந்து போகும். அப்போ அந்த பாக்கியவானா இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையை மனசுக்கு வராது. அல்லேலூயா, கையை வைத்து சொல்ல ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ பாக்கியவானா இருக்கிறேங்கிறாரு. அதுக்கு பின்னாடி அதோடு அவன் நிறுத்தலை. நீ பாக்கியவானா இருப்பான்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார். அல்லேலூயா. இதுதான் பிரச்சனை. நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியாது, நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த காரியத்தை ஐயோ இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசியிருக்க கூடாது, நான் உங்களுக்கு என்ன அநியாயம் செய்தேன், எனக்கு செய்த காரியம் கொடுமை, இதுக்காக நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஏதாவது சொல்லிக்கொண்டு வருத்தப்படுவது உண்டு. சிலர் மன உடைந்து போவது உண்டு. சில பேர் அன்று சுத்திர வேற லெவலுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ களி கூறுங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீ சந்தோஷப்பட்டு களிகூறு. ஏனென்றால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நமக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இப்படித்தான் துன்புறுத்தினார்கள். இப்போ நம்மளை விட்டு வைக்க மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவரை இப்படித்தான் துன்புறுத்தினார்கள். நமக்கும் இப்படிப்பட்ட சூழல் வரும்பொழுது பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தோத்திரம், நாம் பாக்கியவான்கள் பாக்கியவதி என்று விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொன்னதை போல நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரிகட்டுவார். எப்படி சரிகட்டுவார்? நீ வாழும்போது நீ இந்த காரியத்திற்கு பதிலாக பரலோகத்தில் நல்ல பலனை அனுபவிப்பாய், பூமியிலும் அதற்கான காரியத்தை சரிகட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு சில காரியங்களை குறித்து நம் வாழ்க்கையில் யதார்த்தமாய் பார்ப்போமானால் சில நேரம் நமக்கு வர்ற நிந்தனைகளினாலே மனம் உடைந்து சிலர் பின்மாற்றத்துக்கே போவது உண்டு. வெளியில் இருக்கிறவங்க யாராவது நிந்திச்சிருந்தா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற ஆளே நிந்திப்பாங்க. யோபுவின் மனைவி அப்படித்தான் நிந்திச்சு பேசினா. நீ என்ன இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீரோ? அப்படி என்ன அந்த உத்தமம்? அந்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? அவர் எல்லாத்தையும் பறிச்சுட்டாரல்ல, வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தார். நீ அந்த தேவனை தூசித்து மரித்து போ அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் இருதயம் எத்தனை வியாகுலப்பட்டு இருக்கோ. ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, அவன் அதை கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அவன் அறிக்கை பண்ணுறாரு, நன்மையை பெற்றுக்கொண்ட நாம தீமையும் பெறத்தான் வேணும். அப்போ ரெண்டையும் பேலன்ஸாக பார்க்குறான் கர்த்தர். பாருங்கள், பின் நாட்களில் அவனுடைய காரியம் எல்லாம் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்து அவன் தேவன் அவனுக்கு நன்மையை சரிகட்டினார். அவன் மனைவி அவனை நிந்தித்திருக்க கூடுமானால் அவனை சார்ந்தவங்க எத்தனை பேர் நிந்தித்திருக்க கூடும். அவ்வளவும் தேவன் சரிகட்டி அவனை இரட்டத்தனையாய் அவனை கனம் பண்ணி அவனை உயர்த்தி மீண்டும் அவனை சீமானாய் வைத்து அவனை போல கிழக்கத்து புத்திரில் மீண்டும் ஒருவரும் இல்லை என்பதை நிரூபித்து அவனை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பல ஊழியங்களுக்கு வந்த நிந்தனைகள் அளவில்லை. நம்ம ஊழியத்துக்கும் அப்படித்தான். ஆனால் எப்பெல்லாம் நிந்தனை வருதோ ஊழியம் வளர ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. நான் ஊழியம் வந்தது ஆரம்ப நாட்களில் இயேசு அழைக்கிறார் ஊழியங்களை பற்றி பலர் பலவிதமாய் பேசுவார்கள். அந்த ஊழியத்தை குறித்து பாராட்டினவங்க சாட்சி பகிர்ந்து கொண்டதை விட நிந்தித்தவர்கள் அதிகம். காருண்யா கல்லூரிக்கு நடத்தவா உன்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு, மக்கள்கிட்ட காசை வசூல் பண்ணி இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு பலர் பேசினார்கள். ஆனால் பேச பேச அந்த ஊழியம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. கோபுரம் எங்கே வச்சுருக்காரு? இஸ்ரேல் தேசத்தில் வச்சுருக்காரு. ஆமென் சொல்லுங்க. எங்கே பிறந்தவர்? இங்கே திருநெல்வேலியில் நம்ம ஊர் பக்கத்தில் பிறந்தவர். எங்கே போயிருக்காருங்க? இஸ்ரேல் தேசத்தில் ஜெப கோபுரம் அங்கே வச்சுருக்காரு. ஆமென் சொல்லுங்க. நிந்தித்தவங்க அடையாளம் இருக்கா? பேசுகிறவங்களுடைய அட்ரஸ் இருக்குமா? பேசுங்களுடைய அடையாளம் ஏதாவது வச்சுருப்பாங்களா? இருக்க வாய்ப்பில்லை. ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க தேவன் நன்மை சரி கட்டுகிறார். அப்போ நாம் நிந்திச்சா, நாம் யாரையாவது நிந்திச்சா நமக்கும் அப்படித்தான். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நாம் நிந்தையான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நம்ம வாயில் அப்படி வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிந்தையை தேவன் சரி கட்டுவார், பல மடங்கு திருப்பி கொடுப்பார். பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்திலே பலன் மிகுதியாக இருக்கும். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நன்மை. இந்த நன்மை பதிலாக அப்படின்னு பார்க்குறோம். நாம் செய்கிற நன்மைக்கு பதிலாக
பலருடைய வாழ்க்கைக்கு நாம் எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் நன்மையாக தான் செய்திருப்போம். புத்தி தெரிஞ்சு கெட்டது செய்ய நம்ம முற்பட மாட்டோம். அப்போது நல்லது செய்கிற நமக்கு திருப்பி பிரதிபலனா தீமை வருமானால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 35:12 சொல்லுகிறார், நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் என்று அறிக்கையிடுகிறார். அப்போ செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்களாம். இன்னைக்கு நம்மளுக்கும் அப்படித்தான். ஆண்டவர் ஸ்தோத்திரம், பல காரியங்களுக்கு நீங்கள் நன்மை தான் செய்திருப்பீங்க. அது உங்களுக்குள்ள ஒன்றான ஹேபிட்டு. நீங்கள் நல்லது செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்தார். அவர் இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் நன்மை செய்தார். அப்படி நன்மை செய்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம நிச்சயமாக நன்மை தான் செய்வோம். ஆனால் நடந்தது என்ன பாருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம், தாவீதுக்கு தீமை செய்தார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறாங்க. அனாதி ஆயிரணும், யாரும் அவனுக்கு இருக்கக்கூடாது, எல்லாரும் அவங்கள கைவிட்டுறணும், அவங்களுக்கு ஒரு துயரம் வரும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கணும்னு நம்முடைய சத்துருக்கள் எண்ணுவார்களாம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நிலைமையில கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாருங்க. காயின் ஆபேலுடைய லைஃப்பில் ஆண்டவர் பேசுகிறாரு. காயினோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆதியாகமம் 4:7 சொல்கிறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். பார்த்தீங்களா? நன்மை செய்யாதிருந்தால். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்மை செய்ய தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 3:17 சொல்கிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேங்கிறார். அப்போ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய நன்மைகள் ஏராளம் வைத்திருக்கிறார். நீ நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறாய். நீ நன்மை செய்யும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறாய். ஆண்டவர் தான் சொன்னார், துயரப்பட்டவங்களை நான் ஆறுதல் படுத்திருக்கு தான் அந்த பூமிக்கு நான் வந்தேன். அவங்களுடைய ஆண்டு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், சிங்காரத்தை கொடுக்கணும் சாம்பலுக்கு பதிலாக என்று சொல்லி தான் அவர் வந்தார். அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம ஒரு நாளும் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய பழக வேண்டும். அப்படி நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீங்க வாசித்து பாருங்க. யாக்கோப்பு 4:17 சொல்றாரு, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாகுங்கிறார். அல்லேலூயா. சத்தம் வருதான் பாருங்க. என்னவாகுமா? உனக்கு நன்மை செய்ய வாய்ப்பு இருக்குது, நீ உதவி செய்ய திராணி இருக்குது, செய்யத்தக்கவளுக்கு நீ செய்யாம போகக்கூடாது. உன் மனசுக்குள்ள பாரம் இருக்கிறது, உன் மனசுக்குள்ள கவலை இருக்கிறது, கெடுக்கணும், நம்மளை செய்யணும், தாங்கணும், இந்த நேரத்தை செய்யாமல் வேறு எப்போ செய்ய போகிறோம் அப்படின்னு இருக்குது. ஆனால் நீ செய்யாமல் உன் நிறுத்தி அடைப்பாய், ஆனால் அதுவே உனக்கு பாவம். நீ பாவம் தனியாக போய் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மாறா என்று சொல்கிறாள் நகோமி. இந்த மாறா என்று சொல்லி அவள் கண்ணீர் கலங்கி நிற்கிறாள். ஐயோ, என் கணவனும் போய்விட்டான், என்னுடைய 2 பிள்ளைகளும் போய்விட்டால், நான் திக்கற்று நிற்கிறேன், எனக்கு இனி என்ன நன்மை வரப்போகிறது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு நன்மை உள்ள ஒரு சகோதரியை எழுப்புகிறாள். அவள் தான் ரூத்து. அந்த ரூத்தின் மூலியமா அவள் வாழ்க்கைக்கு நன்மை வருகிறது. ஒருவேளை ஓர்பால் செய்ததை போல அவள் முத்தமிட்டு போயிருக்க வாய்ப்பு இருந்தது. நன்மை செய்ய திராணி இருந்தது அவளுக்கு, ஆனால் அதை செய்யாமல் அவள் போனாள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தாய் தந்தைக்கு அப்படித்தான். நம்ம செய்ய வேண்டியது செய்யாமல் போகலாம், நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அண்ணன் செய்யட்டும், ஏன் தம்பி செய்யட்டும், ஏன் அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும், எல்லாம் எடுத்து கொடுத்தாங்கல்ல, பிடிச்சாங்கல்ல, அன்றைக்கி அவங்களுக்கு தானே பார்த்தாங்க, நம்மளுக்காக பார்த்தாங்க, இப்படி எல்லாம் சொல்லி கதை கட்டிட்டு என்ன செய்கிறாங்க? நாம் நன்மை செய்யும்போது செய்யாமல் இருப்பீர்களானால் அதுவே தேவ பிள்ளையே நமக்கு பாவமாய் முடிகிறது. இந்த வார்த்தை நீ புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் செய்யாமல் இராதேங்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் செய்யாமல் இருந்தீங்கன்னா பாவங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சமாரியனா இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் வருகின்ற பொழுது அங்கே குற்றுயிராய் ஒருவன் மனிதன் கிடக்கிறான். இயேசு அவனை சந்திப்பதற்கு முன்பு ஏற்கனவே அவனை 2 பேர் சந்தித்திருந்தார்கள். என்ன கவனிக்கிறீங்களா? நல்ல சமாரியனா இயேசு அங்கே அவன் இந்த குற்றுயிராய் கிடக்கிற மனிதனை சந்திப்பதற்கு முன்பு ஏற்கனவே 2 பேர் அவனை சந்தித்தார்கள். சந்தித்தவர்கள் என்ன செய்தார்கள்? பக்கமாய் விலகி போனார்கள்.
அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், பாத்திரங்களை சுமக்கிறவங்க, ஆசாரியத்துவம் உள்ளவர்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டிய இவர்கள் பக்கமாய் விலகி போய் நான் தீட்டுப்படக்கூடாது, இரத்தக்கரை படக்கூடாது என்று உலக பிரகாரமாய் பார்த்துவிட்டு பக்கமாய் விலகி போனார்களே தவிர, ஐயோ குற்றூராய் கிடக்கிறானே, அவனை தாங்க வேண்டும், அவனுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி ரகாபா சாந்தூராபா அவருடைய இருதயம் வரவில்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க, லேலியா சொல்லுங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது? சில பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க, பாக்கியவதிகளாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆன பிறகு பாருங்க, ஆண்டவர் சோத்திரம் உண்டாட்டு அவங்க இறங்கவே மாட்டாங்க. வீட்டில் பிரச்சனையாகுங்க. எத்தனை முறை பார்க்கிறது, எத்தனை குடும்பங்களை பார்த்துருக்கிறோம். எதுவுமே செய்யக்கூடாது, செய்தா போச்சு பிரச்சனை வந்துடும். நீ நன்மை செய்ய அறிந்திருக்கிற, உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நன்மை செய்ய அறிஞ்சிருக்கிற, உன் எதிர் வீட்டுக்காரங்களுக்கு கூட வேலை செய்யறவங்களுக்கு நன்மை செய்ய அறிஞ்சிருக்கிற, உனக்கு தெரியும் அவங்க தப்பான வழியில் போறாங்கன்னு. நீ போய் சொல்ல தவறினால் தேவ பிள்ளையே, அதுவே உனக்கு பாவம். நீ அவங்ககிட்ட தான் வேலை செய்யற, நீ அவங்களோட தான் பயணிக்கிற, நீ அவங்களோட தான் அடிக்கடி காப்பி சாப்பிட்ற, அவங்க செய்யறது தவறு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு நீ சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு, ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆமேன்னு சொல்லுங்க. நீ நன்மை செய்யும்படி அழிந்திருக்கிறாய். அல்லேலூயா. பாருங்க, காயின் உடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. உடனே காயினுடைய முகம் வேறுபட்டது. அவன் வாய்ப்பு கிடைத்த போது தன் சகோதரனுக்கு தீமை செய்தான். சகோதரனுக்கு தீமை செய்தான். சாதாரண தீமை அல்ல, அவன் ரத்தம் சிந்தும்படி அவன் அடித்து கொலை செய்து விட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டு சோத்திரம் பிறருக்கு விரோதமாக செய்கிற தீங்கை நினைத்து பாருங்க, திரும்ப அந்த தீங்கு நமக்கு வரும்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேடிக்கையான சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிரசங்கர் இப்படியாய் சொன்னார். ஒரு நாள் அவருடைய தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து கடை வீதிக்கு போனார்களாம். அப்போது நிறைய பர்ச்சேஸ் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண அலுமினி தட்டை தேடி வாங்கினாராம். அப்போ நமக்கு இந்த தட்டு தேவையில்லை, எதற்காக இதை வாங்குறீங்கன்னு கேட்டாராம். வா உனக்கு சொல்கிறேன்னு சொன்னாராம். ஒரு சாதாரண அலுமினி தட்டு வாங்கிட்டு வந்தாங்களாம். வாங்கிட்டு வந்த அந்த தட்டை தன் வீட்டில் இருக்கிற தகப்பனாருக்கு கொண்டு போய் அதை கொடுத்தாராம். அப்பா, நாங்கள் சாப்பிட்ற தட்டிலெல்லாம் நீ சாப்பிட வேண்டாம், உனக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக தட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ இதை யூஸ் பண்ணிக்கோ, நீ சாப்பிடும்போது மருமகதில் சோறு போடுவான், நீ சாப்பிடுன்னு சொன்னாங்க. தட்டா முக்கியம், சோறு கொடுக்குறாங்களே தோத்துறன்னு அவர் சாப்பிட்றாரு. ஒரு நாள் வருகிறது, அவர் மரித்து போனார். வயதானவர் மரித்து போனார். மரித்து போகும்போது அவருடைய பழைய உடைமைகள் எல்லாம் கொண்டு போய் தூரத்தில் எறிவது உண்டு. அப்படி எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த அலுமினிய தட்டையும் தூக்கி கொண்டு போகிறார். அப்பொழுது தூரத்துலேருந்து ஓடி வந்த அந்த மகன், அப்பா அந்த தட்டை பத்திரமா கொடுங்க, எனக்கு வேணும்னு சொன்னாராம். இதை வச்சு நீ என்னடா பண்ண போகிற, உனக்கு இங்கே எவ்வளோ தட்டு இருக்குது, இது எதுக்குடா உனக்கு அப்படின்னு சொன்னானா. இப்போ அந்த பையன் சொன்னானா, அப்பா நீ வயசாகும்போது நான் தட்டு காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, இதுவே போதும்னு சொன்னானா. ஒரு அழிலே சொல்லுங்கள். நான் சொல்கிறது புரிஞ்சுருக்குதா? அது நடந்ததா நடக்கலையா நமக்கு தெரியல, நடக்காமல் இருக்க வாய்ப்பு இல்லை. நீ என்ன செய்யறியோ அது திரும்பி உனக்கு வரும். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் சோத்திர தேவ பிள்ளையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரியாமல் இருக்கலாம். பாருங்க, தாவீது சொல்றாரு, நான் அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவன் ஆடுகளுக்கு நான் ஒரு தீங்கும் செய்யவில்லை, நான் எல்லா காவலோடு அவனை பாதுகாத்தேன். 1 சாமுவேல் 25:21 சொல்றாரு, தாவீது தன் சனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருந்ததை எல்லாம் வீணாகவா நான் காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாவற்றிலும் ஒன்று கூட காணாமல் போகவில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். எவ்வளவு கோபம் வருது அவனுக்கு. நான் ஒரு தீங்கு அவனுக்கு செய்யலையே. நல்லா கவனிங்க, தீங்கு செய்யாம இருந்து அவங்களுக்கு நீங்க நன்மை செய்ய வேண்டிய நீங்க பதிலா தீங்கு செய்யாதவங்களுக்கு நீங்க தீங்கு செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய பாவமாக விடும். நன்மை செய்ய வாய்ப்பு இருந்து செய்யாம போனாலும் அது பாவமாகும். வரலிலே சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீமைக்கு தீமை செய்யாதிருங்க, நன்மை செய்ய அறிந்திருந்தால் அதை செஞ்சிருங்க. சிறிதோ பெரிதோ தேவனுக்கு முன்பாக நன்மை செய்ய பழகுங்கள், நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதாகமத்தில் பார்க்கிறோம், எகிப்து ராஜா பார்வோன் சொல்லுகிறார், ஆண் பிள்ளை பிறந்தால்
ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். என்ன செய்ய வேண்டும்? அவர்களை கொன்று நைல் நதி அடியிலே போட்டு விடு. பெண் பிள்ளைகள் வந்தால் விட்டு விடுங்கிறாங்க. உடனே காவல்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டு சோத்திரம், அங்கே எல்லா வீட்டுக்குள் நுழைகிறாங்க. ஆண் பிள்ளைகளை பார்த்தா காலை 2 பிடித்து கொண்டு போய் நைல் நதியில் அடிக்கிறார்கள். நைல் நதியிலே ஏராளமான சிறுவர்களுடைய ஆண் பிள்ளைகளுடைய எலும்பு கூடுகளுக்கு இருந்ததாம். அந்த எலும்பு கூடுகளை நினைத்து அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒப்பாரி வைப்பார்களாம். ஐயோ, 10 மாதம் தவமாய் இருந்து பெற்ற என் ஆண் பிள்ளையை பறிகொடுத்தேனே, என் கண் காண வெட்டி போட்டார்களே, என் கண்கள் காண ரத்தம் சிந்தினார்களே, ஐயோ பெத்த பச்சை வயிறு எரிகிறது என்று வேதனைப்பட்டு இருப்பார்கள். அந்த வேதனை படுகிற அந்த நேரத்திலே பிரியமானவர்களே, ஆண்டு சோத்திரம் உண்டாட்டு அதே நாட்டை சார்ந்தவர்கள், எகிப்தின் நாட்டை சார்ந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்கள்? அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு என்ன செய்தாங்க? ஆலோசனை கொடுக்கிறாங்க. அவர்கள் வந்து பார்க்குறாங்க, ஐயோ இந்த எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீங்கு செய்யாம என்ன செய்றாங்க? நன்மை செய்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் செய்த நன்மை நிமித்தம் மத்திய யாத்திராகமம் 1:20 பார்க்கிறோம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஆண் பிள்ளைகளை தப்ப விடுறாங்க. ஏன் கொல்லலைன்னு கேட்கும்போது அவங்க பலமுள்ள பிள்ளைகள், அதனால அவங்க நாங்கள் போறதுக்கு முன்னாடியே பெற்றெடுத்துட்டாங்க, வழி அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க? சொன்னாங்க. இந்த தயவை செய்ததினாலே பிரியமான தேவ பிள்ளையே, அந்த எகிப்திலே வாழ்ந்த கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளான மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் தயவு செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, அருமையான தேவ மனிதன். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் லைஃப்பில் பாருங்க, அவன் பலவர்ண அங்கின்னு ஒன்று போட்டதுக்கு அப்புறம் அவன் பட்ட துன்பம் அளவே கிடையாது. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? சில நேரத்தில் வீட்டில் 2-3 பிள்ளை இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு நல்லா காஸ்ட்லியாகவும் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் டல்லாகவும் போட்டிங்கன்னா அங்கேயே காயின் ஆபேல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். ஹல்லேலூயா. ஆபேல் பிரச்சனை வந்துடும், வெளியில் சொல்ல மாட்டேங்க. பாருங்க, ரெபேக்கா என்ன பண்ணுறான்? தனக்கு இஷ்டமான ஒரு பையனை பார்த்துக்கிறான், அதான் யாக்கோபு. அவன் ஏசாவை கண்டுக்கவே மாட்டான். யாருங்க? நீ அம்மா புள்ளடா. நீ யாரு? நீ அம்மா புள்ளடா. அப்போ யோசேப்பை யாக்கோப்பை கண்டுக்க மாட்டார். அவன் ஏசாவை நீ அப்பா புள்ளடா. எப்படி பாருங்க, அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ரலியில் சொல்ல மாட்டீங்க. பிள்ளைகளை அப்படி பாகுபாடாக பார்க்கவே கூடாது. நம்மளை அப்படி பார்த்தா வளர்த்தாங்க, புதுசாக நம்மளால் அதை பழகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ அந்த குழந்தைகளுக்குள்ள மோட்டிவேஷன் புறப்படும். காலப்போக்கில் யாரை நீங்கள் கனம் பண்ணுறீங்களோ, யாரை கனவீனம் பண்ணல, கனவீனமானவங்க கனம் உள்ளவங்களை கனம் பெறுகிறவங்களை பகைக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் காயின் ஆபேலுக்குள்ளே வந்தது. அலையிலையோ சொல்லுவோமா? இதுதான் யோசேப்புக்கு வருது. என்ன அத்தனை ஆசீர்வாதம் அவனுக்கு யோசேப்புக்கு. நம்மெல்லாம் பாரு, சாதாரண உடை உடுத்துறோம், இவனுக்கு என்ன பலவர்ண அங்கி எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்து காஸ்ட்லியாக செலவு பண்ணி இதை போடுறாரு அப்படின்னு நினைச்சுறாங்க. ஆண்டு சோத்திரம், பகை வருது. 2வது சொப்பனம், தரிசனம், இதில் பகை வருது. ஆண்டு சோத்திரம், வாய்ப்பு கிடைச்சது, வித்து போட்டுடலான்ட்டாங்க, குழியில் போடலாங்கிறாங்க. வித்து போட்டாங்க, அடிமையாக போகிறான், சிறைச்சாலைக்கு போகிறான். அவன் நிலைமை ரொம்ப பரிதாபம். அவன் ஒவ்வொரு முறையும் நினச்சிருப்பான், கூலிகளை தள்ளும்போது என் கூலிகளை விழுந்ததுக்கு காரணம் என் கூட பிறந்தவங்க. 20 காசுக்கு வித்து போட்டாங்களே, நான் அடிமையாக போகிறதுக்கு காரணம் என் கூட பிறந்தவங்க. நான் இன்னைக்கு போர்த்துவர் வீட்டில் இந்த மாதிரி ரொம்ப கேவலமான காரியத்தை செய்து நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறது காரணம், அடிமை வேலை செய்யறது காரணம் இந்த என் கூட பிறந்தவங்க. இந்த நாளுக்கு நாள் கோபம், பகை, வைத்தறிச்சல் எல்லாம் அவனுக்கு வந்துருக்கும். ரலிலே சொல்ல மாட்டீங்களா? இருக்கும் தானே? அல்லேலூயா. வந்திருக்கும் தானே? சிறைச்சாலை நான் 14 வருஷம் இருந்திருக்கிறான். 14 வருஷமும் தினமும் நினைக்காம இருந்திருக்குமா? ஏய் பாவிகளா, என்னை இப்படி பண்ணிட்டீங்களாடா, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? உன் கூட பிறந்த பாவத்தை தவிர நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க? என் வாழ்க்கை, என் இளமை காலமெல்லாம் இப்படியே சித்திரவதையில் போயிடுச்சு. நல்ல உடை இல்லை, பல வர்ண அங்கி போட்டவனுக்கு உடையற்று பரிதாபமாய் அடிமைத்தனத்தில் கிடக்கிறான். வாய்ப்பு கிடைக்கிறது. கர்த்தர் யோசேப்பை போர்த்திபருடைய வீட்டிலிருந்து உயர்த்தி அரண்மனைக்கு மேலே கொண்டு வைக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ராஜாவுக்கு இணையா உட்கார வைக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. இப்போ எகிப்து தேசம் முழுதும் அவன் கண்ட்ரோல் இருக்கிறது. போர்த்திபரை அழைச்சு அவன் மனைவிக்கு தண்டனை கொடுத்திருப்பானா?
கொடுத்திருப்பானா? கொடுக்கல. அவள் தொண்டனிட்டு பணிகிறாள், போர்த்தி பெறும் பணிகிறாள், அவன் ரதம் புறப்படுகிறது. கைகளை தட்டுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. சொப்பனத்தை வியாக்கியானம் சொல்லி பானபாத்திரக்காரன் மீண்டும் அரசவையிலே அரண்மனையில் வேலை செய்கிறான். அவனும் மறந்து போயிட்டான். இப்பொழுது இவன் ரதம் புறப்படுகிறது. பானபாத்திரக்காரன் மறந்து போனவன், சொல்ல வேண்டிய வாய்ப்பு, நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தது, செய்யாம போனதினாலே அவனும் தொண்டனிட்டு பணிந்து தலை கவிழ்ந்து நிற்கிறான். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பின் ரதம் வேகமாய் புறப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 50:20 பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது அதை நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். எவ்வளவு உன்னத குணம் பாருங்க, எவ்வளவு சிறந்த சுபாவம் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை உடையவர்களாக இருக்கிறோமா? வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாய் பழி வாங்கும் நேரம் வரும்போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சின்ன விஷயத்தை கூட மனதில் வைத்து செய்யறவங்க இருக்கிறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, ஏமா எல்லாருமே சாவிட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, நீ மட்டும் ஏமா போகாமல் இருக்கிற, உனக்கு என்னம்மா பிரச்சனை? நல்லதுக்கு போகலன்னா கெட்டதுக்கு போகணுமில்லம்மா அப்படின்னு கேட்டேன். நடு வீதியில் வச்சு என் கொழுந்தனார் கேட்டான் பாருங்க. அந்த கேள்வி கட்டையாட்டம் அழுந்தது. சாவிட்டு கூட நான் போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேங்குதே. தண்ணி பைப்பில் பேசுனதெல்லாம் இங்கே அழுந்தது. இங்கே இல்லை, பெண்கள் குழுவில் பேசுனதெல்லாம் இங்கே அழுந்தும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி பண்ணுனா அப்படி பண்ணுனா, பழி வாங்கும் நாளிலே நான் தப்ப விடேன். பழி வாங்குது கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யோசேப்பு பழி வாங்கியிருந்தா எத்தனை செய்திருப்பான். அவங்க சகோதரர்கள் வந்து காலில் விழுகிறாங்க. அவன் அப்போ தான் நினைக்கிறான், ஆண்டவரே சொப்பனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தரிசனம் ஒரு நாளும் என்ன செய்யாதுங்க, அது நின்று போகாது. ஏற்ற வேளையில் அது நடந்தே தீர். ஆமென் சொல்லுங்க. தாமதித்தாலும் அது நடக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறீங்களா? அது பெரிய பாவம். செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்யாமல் போகிறீங்களா? அதுவும் பாவம். இயேசு நல்ல சமாரியனாய் போய் அவன் காயங்களை கட்டி எண்ணெய் வார்த்து அவனை பராமரிக்க கர்த்தர் உதவியாக இருந்தார். ஆமென் சொல்லுங்க. நாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் செய்யணும், பராமரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்மை செய்வோம். நன்மை செய்து தீமை வருதா தோத்திரம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஊழியத்தில் பலருக்கு நன்மை தான் செய்கிறோம். நல்லா சரியானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? தோத்திரம். கார் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, இப்போல்லாம் என்ன செய்யுது? கண்ணுக்கு வித்தியாசமாக வேறு வேறெல்லாம் தெரியுது. அல்லையிலேயே சொல்ல மாட்டீங்க. முன்னெல்லாம் காலைல 8 மணின்னா 8 மணிக்கு 7 மணிக்கே சர்ச்சுக்கு வர்ற ஆளுங்க இப்போ சின்ன சின்ன விஷயம் அவங்களே ஏதாவது ஒன்று பேசிக்கிறாங்க, அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க. நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், அவள் வர்ற சபைக்கு நான் வரமாட்டேன். எப்படி பாருங்க, இல்லை சொல்ல மாட்டீங்க. அப்புறம் வேறு எங்கே போகிறேன்? நேரம் நரகத்துக்கா? எங்களுக்குன்னு சபை இருக்குது, நாங்கள் அங்கே போவோம். பரலோகம் வந்தால் சரி. அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகம் வந்தால் சரி. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எத்தனை குடும்பங்களை பார்த்துருக்குறோம். சபைக்குள்ளே வரும்போது என்ன சூழ்நிலையில் வருவாங்க. நாளாக நாளாக கர்த்தர் ஆஸ்வதித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முயர்ந்து மேலே வருவாங்க. மேலே வந்தோடனே எல்லா நன்மையும் அப்படியே அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே ஜெபம் பண்ணி அவங்களே கட்ட உடைச்சு அவங்களே எல்லாத்தையும் வாங்கின மாதிரி அப்படி அப்புறம் சொல்லுங்கள் பாஸ்டர், என்ன நீங்கள் வர இப்படி பண்ணுறீங்க? தோத்திரம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் மனித வாழ்க்கை. ஆனாலும் நம்ம நன்மை செய்வோம். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யாரும் தீமை செய்யணும்னு நம்ம அவசியம் இல்லை, அதை அவர் பார்த்துக்குவார். இதெல்லாம் நம்ம பழகிக்கணும். இந்த பக்குவத்தை கர்த்தர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் உண்மையிலுமே தான் நான் உணர்றேன். எத்தனை ஊழியக்காரங்க பேசுகிறாங்க தெரியுமா? பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஆண்டவர் சோத்திரம் உண்டாகட்டும், 60 பேர் வந்திருந்தாலும் 60 பேருக்கும் தனியாக கையில் இந்த பாக்கெட்லேயும் இந்த பாக்கெட்லேயும் காசு வச்சுட்டு ஒவ்வொருவருக்கும் 100 ரூபா கொடுத்துட்டே இருப்பேன். என்ன பெருமைக்கா? நான் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். 48 பேர் கொடுத்துட்டே இருப்பேன், 26 பேர் கொடுத்துட்டே இருப்பேன். ஆண்டவர் அறிவார் எவ்வளோ சிரமத்தில் இருந்து அதை செய்கிறோன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா?
பெருமைக்கு செய்யல, அவருக்கு எங்கேயோ பெரிய பான்சர் பிடிச்சிட்டாருங்க. அவர் அடி அள்ளி வீசுறாருங்க, கறி 15 கிலோ போடுறாருங்க. அதெல்லாம் பேரில் வேற சமாச்சாரங்க. அல்லையா சொல்ல மாட்டேங்க. அவர் கேமரா 1.5 லட்சத்துக்கு வாங்கியிருக்காருங்க, பெரிய பல்காக ஆறாக பிடிச்சிட்டாரு. சிஸ்டம் பாருங்க 1.5 லட்சத்துக்கு அதுவும் வாங்கியிருக்காரு. இஎம்ஐ இன்னும் கட்டலை, ஒன்றும் கட்டலை. இது ஒன்று முடிஞ்சிடுச்சு. இன்னொரு கொஞ்சம் காசு 7 ரூபா தரணும். சரட்டி எப்படியோ கொஞ்சம் ரொம்ப நெருக்குனாங்க. ஆனால் அவருக்கு அப்படியே 1.25 லட்ச ரூபா அப்படியே இருக்குது. இன்னும் 1 ரூபா கட்டி வட்டி கட்டலை. இது நமக்கு தெரியும், கத்தருக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஸ்டேட் பேங்க்கில் தான் கடன் வாங்கினேன். ரயிலே சொல்லுங்கள், பேங்க்கில் போய் என் பேரை சொல்லுங்க, கடன்காரன் தான் சொல்லுவாங்க. அது கத்தருக்காக. அல்லேலூயா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பேச்சு எப்படி பேசுகிறார்? அவர் பெரிய பல்காக பிடிச்சிட்டாருங்க. அவருக்கு ஏதோ கூட்டம் நடத்தி போட்டு அனுப்புனாங்கன்னா பணம் அனுப்புவாங்க போல இருக்குது. நிந்தைக்கத்தான் செய்வார்கள், ஆனால் நன்மை செய்வோம், நன்மையே செய்வோம். நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான் இருந்தார். தீமை செய்தவர்களை பலிபீடத்தில் நின்றுட்டு அவர் சிலுவையில் நின்றுட்டு அவர் சொன்னார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க, இவர்களை மன்னித்து விடும் என்று சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாமும் அப்படிப்பட்டவங்களாக இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்கள். மருத்துவச்சிகள் தயவு செய்ததினாலே கர்த்தர் அவளுக்கு தயவு செய்தார். யோசேப்பு பழி வாங்கும் நேரத்தில் அவளை தப்ப விட்டு அவளை பழி செய்யாமல் அவளை ஆதரித்தான். முன்னே ஜீவரட்சண்யம் செய்யும்படி கர்த்தரனை தூதனை போல அனுப்பினார் என்று சொன்னான். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். தாவீதை பாருங்க, அந்த சவுலுடைய லைஃப்ல ஆண்டவர் அவனை விட்டு விலகி விட்டார்னு தெரிந்துருச்சு. ராஜ்யபார் அவனை விட்டு விலகிருச்சு. அவனுக்கு பதிலாக என்னத்தை அபிஷேகம் பண்ணியிருக்கார்? யோ, நீ என்னையா கெல்ட்ட பையன், நீ போக வேண்டியதானே, உன் விட்ட ராஜ்யபாரம் போயிருச்சு. பரலோக தேவனே சொல்லிட்டாரு, அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. இப்போ அவரே சொல்லிட்டாரு, போவையா, என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு, வெளியே போ அப்படின்னு போய் கதவை தட்டி சத்தம் போடலை. ஹலோ, சத்தம் போடலை. மாறாக அவனை தினமும் கொள்வதற்கு படை அனுப்பிட்டே இருக்காரு. இவன் என்ன சில வண்ணாந்தரங்களில் ஓடுகிறான், குகைக்கு ஓடுகிறான், மலைக்கு ஓடுகிறான். புறாக்களை போல, பறவை போல எனக்கு சிறகு இருந்தான், நான் தப்பித்து எங்கேயாவது போய் இளைப்பாருவேங்கிறான். அவன் நாட்கள் வருத்தத்தோடு இருந்தது. ஒரு பக்கம் பெலிஸ்தர்கள் சண்டைக்கு வர்றாங்க, ராணுவத்தை அங்கே அனுப்பாம தாவீதை துரத்து அனுப்புறான். அல்லேலூயா. தாவீது செய்த நன்மை என்ன? கோலியாத்தை கொன்றான். பெரிய சவால் விட்டு கொண்டு வந்தவன 40 நாளா கூவி கூவி சவால் விட்டவனை ஒரே கல்ல கொன்னான். நன்மை தானே செஞ்சா, கூட வச்சுக்க வேண்டியதானே. இவனுக்கு அசுத்தாவி பிடித்த போது, குணம் இல்லாத போது, தாவீது இளம் வாலிபனாய் கின்னாரங்களை வாசித்து பாடி துதித்த போது அசுத்தாவி அவனை விட்டு விலகினது. நன்மை தானே செஞ்சா, கூட வச்சிருக்கலாம்ல. முடியல அவனால. ஹலோ, கவனிங்க, ஒரு அழிலே சொல்லுங்களேன். இன்னைக்கு மாம்சம் சிந்தை இப்படித்தான் இருக்கிறது. இன்னைக்கு சிலரை நாமளே வெறுக்கிறோம், சிலர் நாமளே குற்றம் சாட்டுகிறோம், நாமளே சிலரை ஒதுக்கி விட்டுறோம். ஒரு நாள் வரும், நாம் விதைத்ததை நாம் அறுக்க வேண்டுமானால் அது எத்தனை கொடூரமாக இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் இதை கரம் மறந்து போகாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மைக்கு பதிலாக நன்மை செய்ய அறிந்த நாம் தீமை செய்யும் போதும் நன்மை செய்ய பழகுவோம். ஹல்லேலூயா. நன்மை செய்ய அறிந்திருந்த போதிலும் அதை செய்யாமல் போனால், பிரியமானவர்களே, அதுவே பாவம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு குருக்கள், அந்த காலத்தில் குருக்கள் பள்ளி தான் இருக்கும். இந்த குருக்கள் என்ன செய்வாங்க, தங்களுக்கு தெரிந்த நீதிகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது பல சீடர்கள் அவங்க வந்து சேருவாங்க. மாணாக்கர்களை சீடர்கள் என்று சொல்லுவாங்க, மாணவர்கள் என்று சொல்லுவாங்க. அப்படி பல காரியங்களை அவர் செய்து காட்டுவார், சொல்லி காட்டுவார், அதை கதைகளாய் சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் நடந்து போய் கொண்டிருந்தார்களாம். நல்லா கவனிங்க. அப்படி நடந்து கொண்டு போய் கொண்டிருந்த பொழுது அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே இப்படி போகிறாங்க. அங்கே அந்த கரை ஓரத்தில் நல்ல தண்ணி வேகமாக அலையடித்து கொண்டிருக்கிற இடத்துல தேல் ஒன்று தண்ணிகளை விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்ததான். இந்த குருவானவர் பார்க்குறார், தன் மாணவர்களை விட்டு விட்டு முன்னாடி ஓடி போய் அந்த தேலின் மரணத்திலிருந்து தூக்கின்னு எடுத்து காப்பாற்றுற எண்ணம் கொண்டு அதை தூக்கி கரைக்கு வீசினாராம். அது வீச அப்படி எடுத்து முற்படும் போது தேல் என்ன செய்து நல்ல வேகமாக ஒரு கொட்டு கொட்டுச்சான். வலி தாங்க முடியாமல் உதறினார். திரும்ப அது எங்கே விழுந்துருச்சுங்க? தண்ணியிலே விழுந்துச்சு.
பார்க்குறாரு, திரும்ப என்ன செய்றாரு, அந்த வேதனையோட மறுபடியும் கையை பிடிச்சி தூக்கி வெளியே வீசினாராம். சீடர்கள் பார்த்தாங்க, இந்த லூசு பையன்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், தேளு கொட்டுன்னு தெரியுமல்ல, ஏன் வழியை போய் கையை கொடுக்குறாரு, இவர் நமக்கு என்ன சொல்லித்தர போகிறாரு, தேளு கொட்டாமல் இருக்குமா, நீ காப்பாற்றா வந்தால் அதுக்கு தெரியுமா என்ன, அது ஏதோ நம்மளை கொல்ல வந்தான்னு சொல்லி ஒரு கொட்டு கொட்டிருச்சு, வழி தாங்க முடியாமல் திரும்ப உதறி அதுவும் விழுந்துச்சா, மறுபடியும் காப்பாற்றுறாரு அந்த லூசு, இவர்கிட்ட நம்ம எப்படிப்பா நீதி கற்றுக்க முடியும்னு சொல்லி ரொம்ப பேசிட்டு இருந்தாங்களாம். கூட்டி அப்படியே பேசிட்டு அங்கே எங்கேயும் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. குரு கேட்குறாரு, என்னப்பா உங்களுக்குள்ள ஒரே சர்ச்சையாக இருக்குது, என்ன விஷயம்னு கேட்டாரான். இல்லை நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு ஒன்றும் புரியல, நீங்கள் தெளிவாக தான் இருக்கிறீங்களான்னு இன்னும் உங்களுக்கு புரியல, டவுட் ஆயிடுச்சுன்னு, என்ன விஷயம் உட்காருங்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, காலையில் தேளு கொட்டுச்சல்ல, சரி காப்பாற்ற போனீங்க பரவாயில்ல, நீங்கள் நல்ல குரு, ஓகே, கொட்டுனதுக்கு அப்புறமும் புத்தி வந்திருக்க வேண்டாமா, ஏன் திரும்ப போய் காப்பாற்றுனீங்க, நீங்கள் என்ன எப்படியா அப்படின்னு யோசித்து கேட்கும்போது அவர் புன்னகைத்தோடு சொன்னாராம், மக்களே, தேளுடைய குணம் கொட்டுவது குணம், என்னுடைய குணம் அதை காப்பாற்றுவது, அது குணத்தை அதை மாற்றிக்காத போது நானும் என் குணத்தை மாற்றிக்க மாட்டேன்னு சொன்னாராம். கைகளை தட்டி கத்துற சோதரம் பண்ணுங்க. அப்போ தான் அது ஒரு நீதி அவங்களுக்கு புரிஞ்சுது, ஓ விஷயம் இப்படி இருக்கா, அப்போ அது குணத்தை அதை மாற்றிக்கல, நாம் நம்ம குணத்தையும் மாற்றிக்கூடாது, நம்ம நல்ல குணத்தை நமக்குள்ளே வச்சுருக்கிறாரு, அதை எப்பொழுதும் காட்டணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தீமைக்கு தீமை செய்ய அழைக்கப்படவில்லை, அது பழைய ஏற்பாட்டு காரியம். புதிய ஏற்பாட்டில் நீ நன்மை செய்தால் கர்த்தர் உனக்கு மேன்மையை தருவார், கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார், நன்மைக்கு பதிலாக உன்னை உயர்த்துவார், ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவதை நீ காண முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்க நான் வேகமாக முடிக்கிறேன். ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுந்தரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க. எழுந்து நிற்கலாமா. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும்னு சொல்றாரு. லட்சிக்கு பதிலாக பாகத்தில் சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்ல, லட்சை உதாசீனப்படுத்துவது, உங்கள் பாகம் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துல உங்களுக்கு கொடுக்காம லட்சை பண்றாங்களா, அலட்சியம் பண்றாங்களா, உதாசீனப்படுத்துறாங்களா, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறாங்களா, கர்த்தர் வருகிறார். உங்கள் சுதந்திர பாகத்திலே தேவ பிள்ளைகளை இரட்டத்தனையான பலனை அடைவீர்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நீங்க வெட்கப்பட்டிருக்கிறியா, வருது உங்களுக்கு இரட்டத்தனையான பலன். லட்சியம் அடைந்திருக்கிறியா, அதுக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் நீங்கள் சந்தோஷப்படும் நாட்கள் வருகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். கையொத்தி ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. நன்மை, நிந்தனை, தீமையும் இருக்கிறது. தீமை செய்ய பழகாதீங்க. கர்த்தர் யாரோடு பேசினாரோ மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. நன்மை செய்ய பழகுங்க. நம்முடைய கசப்புகளை பிள்ளைகளுக்குள்ள துணிக்காதீங்க. நீங்கள் செய்கிறது அப்படியே பிள்ளைகள் செய்வாங்க. நமக்கு பழக்க வழக்க பிள்ளைகளுக்கு அப்படியே வந்துடும். தாயே தந்தையே, நன்மை செய்யும்படி பழகுங்கள். நான் ஒரு தீமும் செய்யலை, ஆனால் அவன் தீமை செய்தானே, தாவீது வேகமாய் புறப்பட்டான் அவனை கொன்று போடும்படி. அபிகாயில் வந்து அவனை தடுத்தாள். தேவ பிள்ளையே, யாருக்கும் தீமை செய்ய முற்படாதிருங்கள். பிடிச்சது பிடிக்காதுன்னு பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவன்னு பார்க்காதீங்க. நீ தேவ பிள்ளையா இருந்து தீர்மானி. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட பேசுகிறது. நிந்தனைக்கு பதிலாக நன்மை சரிகட்டுவார். நீ பாக்கியவானா இருப்பாய். பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கும். சங்கீதம் 109:4 சொல்றாரு, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு அறிக்கை பண்றாரு. எவ்வளோ பெரிய நல்ல குணம் பாருங்க. கொஞ்சம் கடினம்தான்,
ஆனால் முயற்சி பாருங்க, கர்த்தருடைய ஆவி நமக்கு உதவி செய்வார். உன் காலை மிதிச்சா திரும்பி நீ காலை மிதிக்கணும்னு இல்லை, அவங்கள மன்னிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வா. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. உன் முதுகில் குத்தினா, உன் முகத்துக்கு நேரம் நிந்திச்சா, நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வா. பரலோகத்திலிருந்து பலன் உனக்கு வந்துகிட்டே இருக்குது. இரட்டத்தனையான பலனை பெறுவ. ஓ ராக்கா பா 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 பா. ஓ, இந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. இது எளிதல்ல, இது லகுவல்ல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சோதரம் சோதரம். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்திருக்கும் போது நீ ஆண்டவருக்கு விலகி விலகி போகாத. சாட்சி சொல்ல வேண்டிய நீ சாட்சி சொல்லாமல் போகாத. கொடுக்க வேண்டிய நீ கொடுக்காமல் போகாத. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய மகிமைப்படுத்தாமல் போகாத. ஊழியம் செய்ய வேண்டிய நீ ஊழியம் செய்யாமல் போகாத. ஆண்டவர் சொத்து ஜெபிக்க வேண்டிய நீ ஜெபிக்காமல் போகாத. விலகி விலகி போகாத. நீ போவாயானால் உன் வாசப்படியில் பாவம் படுத்திருக்கும். இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் வாசப்படியில் படுத்திருக்கிறது உள்ள வர்றதுக்கு எவ்வளோ நிமிடம் ஆகும்? கையை வைத்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பழகினவங்க பழக்கம் இல்லாதவங்க, அந்நியர்கள் புறஜாதிகள், எனக்கு சொந்தக்காரங்க, என்னை பெற்றவங்க, எனக்கு மாமனார் மாமியா, என் புருஷன் வீட்டுக்காரங்க, என்னுடைய மனைவி வீட்டுக்காரங்க, அப்படி எல்லாம் பார்க்காதீங்க. நீ தேவ பிள்ளையா இருந்து நீ நன்மை செய். தேவனுடைய பிரதிபலிப்பை காண்பித்தருள். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. வாயை திறந்து ஆண்டவர் நன்மை செய்யும்படி சுற்றி தெரிந்தார். சீயோனிலே துறையப்பறவர்களுக்கு சீர்படுத்தத்தான் நம்மை அழைச்சி அபிஷேகித்திருக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கத்தான் அழைச்சிருக்கிறாரு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தை கொடுக்கும்படியாக தான் அழைச்சிருக்கிறாரு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கத்தான் நம்மளை அழைச்சிருக்காரு. அந்த ஆண்டவர் உங்கோட இருக்காரு. ஓரா காபா ஷடாபா. நீ எழும்பி கர்த்தருடைய காரியத்தை நடப்பித்து விடு. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. சீர்படுத்தத்தான் என்னுடைய வேலை. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கறது தான் என்னுடைய அழைப்பு. துயரப்படுறவங்களுக்கு ஆனந்த தைலத்தை கொடுப்பது தான் என்னுடைய திட்டம். ஒடுங்கி போனவங்களுக்கு பதிலாக நான் துதியின் ஆடையை கொண்டு போய் சேர்ப்பேன். நானும் அந்த துதியின் ஆடையில் இருப்பேன். கையை தட்டி சொல்லுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே நான் உம்முடைய சாயலில் இருப்பேன். விதைத்ததையே அறுப்போம் என்றால் சரியானதை விதைத்து விட்டு போங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அதைப்பான். காணிக்கைக்கு மட்டுமல்ல அந்த வார்த்தை. தேவ பிள்ளையே, நீ செய்கிற நன்மையிலும் இருக்கிறது, நீ செய்கிற தீமையிலும் இருக்கிறது. கை வைத்து ஜெபிப்போமா, ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் சொல்லுங்க, அன்புள்ள ஆண்டவரே, எனக்கு கிடைச்ச அந்த கிருபைக்காக நன்றி. துயரப்படுகிற மக்களை சீர்படுத்தவும், சாம்பலிலே உட்கார்ந்து புலம்புகிற மக்களுக்கு சிங்காரத்துக்கு நேரம் நடத்தவும், துயரத்திலே விழுந்து கிடக்கிற மக்களுக்கு ஆனந்த தைலத்தில் நிரப்புவதற்கும், ஒடுங்கின ஆவியிலே விழுந்து கிடக்கிறவங்களுக்கு துதியின் உடையை கொடுக்கவும் நீர் வந்தீரே. இது எனக்கு தந்தீரே, இது எனக்கு தந்து கொண்டு இருக்கிறீரே. நான் நன்மை பெற்ற நான் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டுமே. நான் காயின் அல்ல, நான் யோசேப்பின் சகோதரர்கள் அல்ல, தாவீதுக்கு எதிராளிகள் அல்ல. நாங்கள் இயேசுவே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். நன்மை செய்ய அறிந்திருக்கிறோம். அதை செய்யத்தக்கவர்களுக்கு நிச்சயமாய் செய்ய கிருபை பாராட்டும். தீமைக்கு தீமையே செய்வதை உலகம் கொண்டிருக்கிறது. நீரோ நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்து அந்த கிருபை எங்களுக்கு தந்தருளும், அந்த பலனை எங்களுக்கு தந்தருளும். பக்கமாய் விலகி போனவர்களைப் போல நாங்கள் இருப்பதில்லை. நல்ல சமாரியனே, உம்மை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்களை நிந்தித்தவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பரலோகத்தில் பலன் மிகுதியாகும் என்று அறிக்கையிடுகிறோம். நன்மை சரிகட்டி என்று அறிக்கையிடுகிறோம். தீமை செய்கிறவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்யும் பொழுது பரலோகத்திலிருந்து பலன் எனக்கு வரும். இரட்டத்தனையான பலன் வரும். நான் பரலோக வாசியாய் வாழ விரும்புகிறேன்.
பூமிக்குரிய சுபாவங்கள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. கையில் எப்படி உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நம்ம ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று உற்சாகமாய் ஊழியத்திற்கென்று தாராளமாய் விதையுங்கள். கொடுப்பதனால் வருகிற பலனை இந்த பூமியில் மட்டுமல்ல பருமையிலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெட்கத்திற்கு பதிலாக உம்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், சவால்களை சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்களை சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது சேர்க்கப்பட்ட காணிகளுக்காக கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்ம மத்தியில் இருக்கிற மதிப்புக்குரிய ராஜேந்திரன் அங்கிள் வந்து காணிக்கைக்காகவும் இறுதி ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. நம்ம அவரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். காலம் கடைசியாய் இருக்கிறபடியால் உடைய அன்பு கரம் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஆம் ராஜா, வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அத்தனை ஜனங்களையும் நீர் கிருபையாய் ஆசீர்வதியும். கேமராவை ஆசீர்வதியும் தெய்வமே, இதை ஆசீர்வதியும். இந்த சேனலை ஆரம்பித்து இதன் மூலமாக தகப்பனே அநேகர் சத்தியத்துக்குள்ளாக வரும்படி ஆசீர்வதியும் தகப்பனே. ஆம் ராஜா, இங்கே வந்த ஒவ்வொருவரையும் குழந்தைகளை ஆசீர்வதியும், பிறந்த நாள் கண்டவர்களை ஆசீர்வதி, திருமண நாள் கண்டவர்களை ஆசீர்வதியும். துதி கனம் மகிமையோடு துதிக்கிறேன் தெய்வமே. செய்தி கொடுத்த போதகரை ஆசீர்வதி, நல்ல ஒரு செய்தியை கொடுத்தார மனதிலே வைத்து அந்த ஆசீர்வாத தகப்பனை ஜெபங்களை உங்களுடைய கிருபையினால் வைத்து போதகருடைய குடும்பத்துக்காக ஜெபிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அந்த இந்த காணிக்கைகளை ஆசீர்வதியும். துதிகன மகிமையோடு கர்த்தர் இதை உங்களுக்கு 60 100 திருப்பி கொடுப்பாராக. நன்றியோடு துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஒத்தாசு வழிநடத்தலும் ஐக்கியம் அரவணைப்பும் பாதுகாப்பும் அளவில்லாத சமாதானம் நம் அனைவரோடு கூட கர்த்தர் நாள் வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவனே இயேசுவே, தேவனே இயேசுதேவா, தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை யாவரையும் தொடர கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. Praise the Lord.